ஓம் நமச்சிவாய். பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயணா. ஓம் சரவணபவா. ஹரி ஓம் சக்தி. மகாகணபதி நல்லையப்பரே காந்திமதியே. உங்கள் அனைவரையும் வணங்கி 8/11/2014 ஆன்மீகத்தை நாம் அறிவோம். இந்த இனிய பொழுதே தினசரி தியானம் செய்து வந்தால், கடவுள் மீது தியானங்கள் செய்து வந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும். மன அமைதி பெற்று முக்தி கிடைக்கும். முக்தி என்பது என்ன? மறுபிறவி கிடையாது. அதுதான். இந்த மறுபிறவி நமக்கு தேவைதானா? தேவையில்லை என்போர் தியானத்தில் யோகத்தில் அமர்ந்து கடவுளை தொழுதால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்பதை நாம் அறிவோம். அந்த தினசரி தியானத்தில் உயர்வு தாய்மான சுவாமிகள் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். அல்லும் பகலும் அகண்ட வடிவமே உன்னை நான், புல்லும் பரியனக்கோர் போதனைதான் இல்லையோ. அல்லும் பகலும் அகண்ட வடிவமே உன்னை நான், புல்லும் படியனக்கோர் போதனைதான் இல்லையோ. தாய்மான சுவாமிகள் இந்த 2 வரியிலே என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலில் ஒரு 2 வரிகளே அவர் சுருக்கமாக நாம் அதை அறிவோம். என் தகுதிக்கு ஏற்ப உயர்வை அண்ணல் நீ எனக்கு அளிக்கின்றாய். என்னுடைய தகுதி, எஞ்சான் உடம்புக்கு மூளையே பிரதானம். இந்த மூளையிலே நமக்கு உயர்வு தாவி இருக்கின்றது. அந்த தகுதி அங்குதான் அது நிர்ணயப்பட்டிருக்கின்றது, இருப்பிடமாக இருக்கின்றது. நீ எனக்கு அருள்கிறாய். என் தகுதிக்கேற்ப உயர்வை அண்ணலே நீ எனக்கு அருள்கிறாய். இன்னும் விரிவாக பார்க்கலாம். உயர்வை தேடுகிறவனுக்கு உயர்வு வருவதில்லை. உயர்வை தேடுகின்றவனுக்கு உயர்வு வருவதில்லையா? உயர்வுக்கு தகுதி உடையவன் ஆகின்றவனுக்கு உயர்வு வருகிறது. உயர்வு யாருக்கு தகுதி உடையவனாக இருக்கின்றானோ அவனுக்கு உயர்வு வருகிறது. அதாவது ஒன்று சொல்லுவார், தகுதி உடையவனுக்கு தான் அந்த உயர்வு வருகிறது. அதாவது எவன் ஒருவன் எந்த செயலை இவனால் தான் செய்ய முடியும் என்று நாம் நிர்ணயிக்கிறோம் அல்லவா, அவனுக்கு உயர்வு வருகிறது. நல்லவன் ஆகின்றவனுக்கு உயர்வு தானே வருகிறது. நல்லவன் ஆகின்றவனுக்கு உயர்வு தானே வருகிறது. காட்சியப்பாரில் ஆடை தானே மேலெழுகிறது. பாலை காட்சிகிறோம் அல்லவா, அந்த பாலிலே ஆடை தானே மேலே வருகிறது. மக்களுக்குள் நல்லோருக்கு உயர்வு அங்கனமே அமைந்திருக்கிறது. மக்களுக்குள், எல்லா மக்களுக்குள் நல்லோருக்கு நல்லாருக்கு உயர்வு அங்கனமே வந்து அமைகிறது. அதனால நாம் உயர்வு அடைவதற்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும். அந்த உயர்வுக்கு தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தாய்மான சுவாமிகள் தினசரி தியானத்தில் நமக்கு அருளியிருக்கின்றார். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக
ஆன்மீக அருளாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார். நேரடி சாய்பாபா புத்தர் ஆழ்வார்கள் இருக்கின்றார். நமது விவேகானந்தர் இருக்கின்றார். இப்படி பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களிலே வள்ளலாறு இருக்கின்றார். காஞ்சி பெரியவரும் ரமண மகரிஷியெல்லாம் இருக்கின்றார். அவர்களெல்லாம் நமக்கு என்ன தருகிறார்? அருள்மொழிகளை நாம் இப்பொழுது அறிவோம். அவர் தந்த அருள்மொழிகள் திரு அருட்பிரகாச வள்ளலார். கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும்? அருளது கடவுளை தயவு ஜீவகாரியம் என்பது ஜீவர்கள் தயவு. அதனால் திரு வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சத்தை பெறுவது போல சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெருந்தகையவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் திருவருளை நாம் பெற வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஜீவகாரியம் இருக்க வேண்டும். அவர் மீது அருள் கடந்த பக்தி இருக்க வேண்டும். ஜீவர்கள் யாரே ஜீவாத்மாக்களுடைய தயவும் இருக்க வேண்டும். சிறிய வெளிச்சத்தை கொண்டு பெரிய வெளிச்சத்தை பெறுவது போல. சிறிய வெளிச்சம் பாருங்கள், சூரியன் எங்கேயோ உதிக்கின்றது, ஒரு சிறிய வெளிச்சமாக இருக்கின்றது. பூமியிலே படர்ந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது போல சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு நாம் பெரும் தகையவாகிய அருளை பெற வேண்டும். சிறியோரை நாம் இருக்கின்றோம், சிறிய ஜீவாத்மாவாக இருக்கின்றோம். பெரிய பரமாத்மாவை அருளை பெற வேண்டும். அவரை நினைத்து தியானங்கள் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? முக்தி கிடைக்கின்றது. ஓ நமச்சிவாய். தாய்மான சுவாமிகள் அருமையாக சொல்லியிருக்கின்றார். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். அடுத்தபடியாக ஒன்றை பார்க்கலாம். இறைவன் ஒருவனை என்கிறார் தாய்மான சுவாமி. அவர் ஒருமையை விரும்புகிறார். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆனால் உங்கள் கடமையை செய்ய தவறாது. தாய் பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாள், தன் கடமை. சிறிது சிறிதாக வளர்க்கிறார். குழந்தை பருவம், சிறுவர் பருவம், பாடல் பருவம், கல்யாணம் முடியும் தண்ணியும் அவருடைய பருவம். இவ்வளவும் செய்து தாய் தகப்பனுடைய சீராட்டுதலிலே வளர்கிறான் மகனோ மகளோ. பிற்பாடு இவனுடைய தாய் தவங்கிய காலத்திலே, தாய் தகப்பன் தவங்கிய காலத்திலே, அதாவது கிளப்பருவம் ஆன பிறகு யார் கடமை ஆற்ற வேண்டும்? அந்த பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் மகனோ மகளோ ஆற்ற வேண்டும். இதுதான் குலம். இறைவன் ஒருவனே அவன் ஒருமையை விரும்புகிறான். இறைவன் மீது நம்பிக்கையும் வையுங்கள். ஆனால் உங்கள் கடமையை செய்ய தவற விடக்கூடாது. தவறாதீர்கள் என்கிறார் ராமலிங்க அடிகள். இன்னொன்றையும் பார்க்கலாம். உடலை சுத்தமாக தினமும் குளிக்கிறோம். உடலிலே ஒரு நாள் முடிந்தால் மறுநாள் அதனுடைய ஒரு நாற்றங்கள் எல்லாம் இருக்கும். வேர்வையெல்லாம் சிந்தி ஒரு நாற்றங்கள்லாம் இருக்கும். அதற்குத்தான் தினமும் உடலை சுத்தப்படுத்துவோம். மனதை சுத்தமாக்க அவசியம் நாம் இறைவனை இன்ப தேனை பருகினால்தான் இறைவன் இன்ப தேனாக இருக்கின்றான்.
அவசியம், அதாவது நம்முடைய மனதை அவசியப்பட்டு நாம் இறைவனாகிய இன்பத்தேனை பருகினால் தான். ஆக மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது இன்பத்தேனை பருகினால் தான் ஏறும். பக்தியாகி இன்பத்தேவை இன்பத்தேனை பருவது போல் கடவுளை அடைவது போலதான் இயலுமாம். உடலை சுத்தமாக தினமும் குளிக்கிறோம், மனதை சுத்தமாக அவசியப்படுகிறது. இறைவனை துதித்தால் நமக்கு அது கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. அடுத்தபடியாக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் என்ன சொல்லுகிறார்? அருள்மொழிகளிலே முதலில் ஒன்றை பார்க்கலாம். பகவான் ஒருவனே உண்மையானவன், கடவுள் ஒருவர்தான் உண்மையாக இருக்கின்றார். பணத்தின் உதவியால் பகவானை காண்பது என்பது முடியவே முடியாது. எவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை நீ கொட்டி என்னத்தை செய்தாலும் பகவானை காணவே முடியாது என்கிறார். பகவான் ஒருவனே உண்மையானவன், பணத்தின் உதவியால். அப்ப எதனுடைய உதவியால் இறைவனை காண முடியும்? தியானத்தின் மூலமாக, பக்தியின் மூலமாகத்தான் உணர முடியவே ஒழிய பகவானை காண்பது இந்த வழிகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது. ஓம் நமச்சிவாய. அடுத்தபடியாக ஒன்றை நாம் பார்க்கலாம். இந்த உலகம் ஒரு முச்செடி போன்றது. ரோஜாப்புல ரோஜா மலர் அழகாக இருக்கின்றது. அழகாக இருக்கக்கூடிய செடியிலே ரோஜா மலர்கிறது, ஆனால் அந்த செடியிலே முள் இருக்கின்றது. இந்த உலகம் முள் போன்ற செடி போன்றது. அதில் மாட்டிக்கொண்டுள்ள துணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்காக மற்றொரு பகுதியை மாட்டிக்கொள்கிறது. ஒரு துணியை மாட்டிக்கொள்கிறது, அதாவது ஒரு பகுதியில் முள்ளை பிடித்துக் கொள்ளுகிறது. முள்ளானது துணியை பிடித்துக் கொள்கிறது. அதை நாம் விடுவிப்பதற்காகவே மற்றொரு பகுதியை மாட்டிக்கொள்கிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த முள்செடியானது முல்லை போன்ற முல்லைச்செடி, அந்த இவ்வுலகம் ஒரு முள்செடி போன்றது. எல்லா வகையிலுமே முள்செடி போன்றதுதான் சொல்லுகிறார். அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய பொருள். ஓம் நமச்சிவாயம். அடுத்தபடியாக ஒன்றை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயம். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். தான் செய்த பாவங்களை பற்றி ஓயாமல் எண்ணிக்கொண்டிருப்பவன் மகா பாவியாகிறான். தான் செய்த பாவங்களை பற்றி ஓயாமல் எண்ணிக்கொண்டிருப்பவன் இருக்கின்றானே, மகா பாவியாகிறான், பெரிய பாவியாகிறான். அவை யாவற்றையும் மனதிலிருந்து துடைத்து உதறி தள்ளிவிட்டு, அந்த பாவங்களை எல்லாம் மனதிலிருந்து துடைத்து உதறி தள்ளிவிட்டு தெய்வத்தை நினைப்பவன் தூயவன் ஆகிறான். இளமையிலே செய்யாத பாவங்கள் யார் இருக்கின்றான்? அந்த பாவங்களை எல்லாம் நாம் முதலில் தள்ளிவிட்டு தெய்வத்தை நினைப்பவன், தெய்வத்தை நினைத்துக் கொண்டிருப்பவன், தொழுபவன், அன்றாடம் தொழுபவன் தூயவன் ஆகிறான். உடம்போ மனமோ உள்ளமோ எல்லாமே தூய்மையாகிவிடும். அதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது. ஓம் நமச்சிவாயம்.
அன்னை சாரதா தேவி என்ன சொல்லுகிறார் அருள்மொழிகள்ல ஒன்றை பார்த்தோம். பூவை மலரை கையிலெடுத்து வாசனையை அறிவது போல, கையில் எடுத்து முகர்வதும் வாசனை இருப்பது போல எல்லோருக்கும் ஒரே வாசனையாத்தான் கொடுக்கின்றது. கல்லில் சந்தனக்கட்டையை தேய்த்தால் மனத்தை முகர்வது போல, கல்லில் சந்தனை கட்டி அப்படின்னா அந்த சந்தனமானது நமக்கும் அதே வாசனை தான், பிறருக்கும் அதே வாசனை தான், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே வாசனை தான். கடவுளை பற்றி எப்பொழுதும் நினைப்பதால் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஓம் நமச்சிவாயம். கடவுளை எப்போதுமே நினைப்பு இருந்தால், நினைத்துக் கொண்டு இருந்தால், பூஜித்தால் ஆன்மீகம் விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டு பெரிய மகான் ஆகிவிடலாம். ஓம் நமச்சிவாயம். அன்னை சாரதா தேவி அவர்கள் இவ்வாறு நமக்கு தந்திருக்கின்றார். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயம். நெல்லையப்பரை காந்திமதியை முடிக்கிறேன். யோகி சிவம். ஓம் நமச்சிவாயம்.